Hello everyone, welcome back to my channel. It's me Priya Vikram. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லைட் செட்டப் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் திங் நான் வாங்கியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இந்த லைட் தான் நான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னா SL60W. இதுதான் இந்த லைட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்க் ஆக்கிட்டு அதுக்கு அப்புறமா இந்த லைட்டோட பவர் எவ்வளவு அப்படிங்கறத நான் காட்றேன். So it's too bright. I should எப்படி பிடிக்கிறது பாகுபலி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதுக்கு முன்னாடி செட் பண்ணணும். சாஃப்ட் பாக்ஸ் ஒன்று போட்டு செட் பண்ணணும். சாஃப்ட் பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த சாஃப்ட் பாக்ஸ் நியூவர் பிராண்ட்ல இருந்து. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இவ்வளோதான், இந்த டப்பாவில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சார் இந்த வீடியோ வந்து ப்ராப்பரான வீடியோவாக இருக்காது, ரொம்ப மெஸ்ஸியான வீடியோவாக தான் இருக்கும். பட் நோ சாய்ஸ். இதுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இது இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறது இருக்குன்னு நான் கொஞ்சம் தூரமாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் போட்டு வந்தாச்சு. என்னை சுற்றி பாக்ஸஸ் மெஸ்ஸியாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கீழே வச்சு இதை ப்ரெஸ் பண்ணணும் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம் உள்ளே போட சொல்லியிருக்காங்க. இதை போட்டாச்சு. போட்டுட்டு இதில் வந்து அம்பர்லாவில் நம்ம வந்து ஒரு லாக் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு லாக் இருந்தது. அதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும். இட் வாஸ் வே ஹார்ட் ஃபார் மீ. ஸோ எப்படியோ போட்டுட்டேன். ஃபைனலி லாக் பண்ணிட்டேன். இது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய அம்பர்லா சைஸ் இருக்குது எனக்கு. இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு வெல்க்ரோ மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ஒயிட் கிளாத் இது அதுக்குள்ள ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் உள்ள. இது அந்த வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்களே அதில் மட்டும். ஓகே, இப்போ நான் இதில் உள்ள ஒரு லேயர் ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் வெளியில் இது ஃபுல்லாகவே பிளாக் வெல்க்ரோ தான். ஸோ ஈஸி டு ஃபிக்ஸ் தான் நினைக்கிறேன். என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. ஃபைன், ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இந்த கிரிட் இதை ஒட்டணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் லைட் போட்டு பார்த்தா எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓ, ஸோ ஈஸி. இதை உள்ள இப்படி வச்சு இப்படி திருவினேன், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, தூக்க முடியலையே. இப்போ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த லைட்டை வந்து நான் பேக்கில் இருந்து பிடிச்சி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு காட்டேன். ரொம்ப ஹெவியாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு எனக்கே பார்க்க முடியல. ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் அதை ஸ்டாண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போதைக்கு என்னால் அதை பண்ண முடியல. ஸோ நான் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டாண்டில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் நான் காட்டுறேன். இப்போதைக்கு இதை நான் ப்ளக் ரிமூவ் பண்ணிவிட்டு I'm just going to keep it down like this. இது இப்படி தான் இருக்குது. தரையில் வச்சுருக்கேன். இங்கே லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். really wanted to give a nice unboxing video, ஆனால் என்னால் முடியல. சிங்கிள் ஹேண்டாக இவ்வளோ பெரிய ப்ராடக்டை என்னால் ஓப்பன் பண்ணி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். இதை நான் ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாண்டை எல்லாமே வச்சுட்டு ஃபைனல் பிக்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில். இல்லைன்னா அதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட அதை காட்டுறேன். இப்போதைக்கு தட்ஸ் ஆல் ஃபார் வீடியோ. இதுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இந்த லைட்டை என் பையன்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு ஆங்கிளில் பிடிக்க சொல்லியிருக்கேன். ரூமெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டை ஆக்சுவலாக அந்த பக்கம் திருப்பி பிடிச்சிருக்கேன். ஆனாலும் இந்தளவு வெளிச்சம் இருக்குது. லிஃப்ட் இட் அப். பர்ஃபெக்ட். இது வந்து எனக்கு முன்னாடி மேலேருந்து ஐயோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
மேலேருந்து எண்ணெய் பார்த்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து சாஃப்ட் பாக்ஸ் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த லைட்டை வந்து அவன் அந்த பக்கம் லைக் பிஹைண்ட் ஹிம் எனக்கு ஆப்போசிட் சைடில் லைட்டை காட்டுறான். அதுலேருந்து வர லைட்டு வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ ஓகே, இதை ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி இதை ப்ராப்பரான ஸ்டாண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி சாஃப்ட் பாக்ஸ் போட்டு எல்லாம் ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சுவல் லைட் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முடிஞ்சால் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வேறு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், பை ஃப்ரம் பிரியா. டேக் கேர். பாய்.